பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து நம்ம கொய்யா வச்சு ஒரு சூப்பு பார்க்கலாங்க. ஓகேங்களா? நான் 2 கொய்யா எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி காய் வாட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2 கொய்யா வந்து 2 கொய்யா வந்து நான் 100 கிராம் சைஸில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2 100 கிராம் சைஸ். அதே மாதிரி மிளகு வந்து நான் 3/4 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. சீரகம் வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பூண்டு, ஒரு பெரிய பூண்டு. ஓகேங்களா? அது உரித்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சால்ட்டு, இந்து உப்பு. ஓகேங்களா? தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், இந்த என்ன சொல்கிறது, சோம்பு, பெருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோம்பு கொஞ்சோண்டு, ரொம்ப வேண்டாம், சும்மா லைட்டாக. அடுத்தது வந்து கருவேப்பிலை. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது வந்து மிக்சியில் வந்து இதெல்லாம் அரைச்சிக்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து கொய்யா வந்து மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லதுங்க. 2வது வந்து சுகர் பேஷண்ட்டை அடிக்கடிக்கு இந்த சூப்பு கொய்யா வச்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கொய்யா ஜூஸ், கொய்யா சூப்பு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து மிளகு போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து சீரகம் போட்டுக்கலாம். மிளகு நான் 3/4 ஸ்பூன் வச்சுருக்கேங்க. சீரகம் தான் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பூண்டு, முழு பூண்டு 1 வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து உப்பு வந்து நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. தேவைன்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இந்து உப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது நீங்கள் இந்து உப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உடம்புக்கு நல்லது. ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே நல்லது இந்து உப்பு. எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு விலை ஜாஸ்தி இருக்குன்ற காரணத்தால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போடுறேங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? வந்து இந்த சைஸில் 2 காய் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், பச்சை காய். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நம்ம இதை போட்டுட்டு தண்ணி போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சிப்பி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் வச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. சோம்பு போட்டிருக்கேன். இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வச்சுருவாங்க. சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வந்து எதுவாக இருக்குங்க. நடுப்புற நம்ம வந்து கரண்டி வச்சு இது பண்ணுவோம். பார்ப்போங்களா? உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தேங்காய் பால் அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது சேர்க்கல, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் அந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது சேர்க்கல. இதுவே கரெக்டாக வந்துடுச்சுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு எடுத்துக்கினாலே போதுங்க. சூப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தாங்க சாப்பிட்ணும், ரொம்ப கட்டியாக சாப்பிடக்கூடாது. சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதே மாதிரி சாப்பாட்லேயும் போட்டு நம்ம சாப்பிட்லாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொய்யா காயாக வச்சுருந்தேன். ஓகேங்களா? பழம் கிடையாது, காய். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொத்தமல்லி
போட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொய்யாக்காய் சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குது பார்ப்பீங்களா? இது சாப்பாட்டில் கூட நம்ம போட்டு ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டின்னு சொல்ல மாட்டேன், சூப்பராக இருக்குது. உடம்புக்கு வந்து இது ரொம்ப ஆரோக்கியம். ஓகேங்களா? ரொம்ப ஹெல்த்தியான இதுங்க இது. இந்த மாதிரி பாரம்பரியமான இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து வீக்லி 1 டைம் இல்லை மந்த்லி 1 டைம் கூட குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? கொய்யாக்காய் வந்து சாப்பிட்றதோட இந்த மாதிரி சூப்பு, மிளகு எல்லாமே சேர்ந்துருக்கு. அவ்வளோ நல்லதுங்க இது உடம்புக்கு. மலச்சிக்கல் எல்லாமே சரியாயிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. சூப்பருங்க.